ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. குரு பகவான் நம்மளுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. அது ஆட்சிங்கிற அமைப்பில் தனுசு ராசியில் ஆட்சி மூல திரிகோணத்தில் இருக்கார். 10ஆம் இடமான மகரத்தில் நீச்சம் பெறாரு. அதே சமயத்தில் 12ஆம் இடம் மோட்சஸ்தானத்தில் ஆட்சி. இந்த 4 அடிப்படையில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தாய் அன்பை போல மற்றவர்களுக்கு அன்பாக இருக்கணும், மற்றவங்களோட வாழ்க்கை நன்றாக இருக்கணும்னு சொல்லி நம்ம என்கரேஜ் பண்ணணும். சரிங்களா? மற்றவங்கள டீக்ரேட் பண்ணவே கூடாது. ஏன்னா குரு பகவான் குழந்தைக்காரகர், பெரும் பணத்தை உடையவர். அதாவது மூல திருமணத்தில் அந்த குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் அதிகமான குழந்தைகளையும் அதிகமான பணத்தையும் தரக்கூடியவராக இருப்பார். அப்போ அங்கே தர்மமும் வந்துடுச்சு, 4ஆம் இடம் ஆட்சியும் வந்துடுச்சு. சரிங்களா? அதன் மூலமாக அடுத்த ராசி மகரத்தில் நீச்சம். அப்படின்னா இந்த தர்மங்கள் பண்ணும் பட்சத்தில் மற்றோட அன்பாகவும் பேசி அவரோட அறுவரை கூறி அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அமைப்பினை ஏற்படுத்தும் பொழுது நம்முடைய கர்மா விலகுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த கர்மா விலகுதன் மூலமாக 12ஆம் இடம், அதாவது மோட்சத்தை இவர்கள் அடைவார்கள் அடைக்கிறது இந்த குரு பகவான் உணர்த்துறாருங்க. அதனால் மேக்சிமம் நம்ம நல்லதே செய்வோம், நல்லதே சொல்வோம். அதனால் நம்மளுக்கு நம்ம மோட்சம் கிடைக்கும். இந்த கர்மா, இந்த பிறவி பிணி அப்படிங்கிற அமைப்பில் நம்ம கர்மா விலகும். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.